இன்னைக்கு டாபிக் என்னன்னா வியட்மேன்-பிரான்ஸ் லா அண்ட் லாரன்ஸ் நம்பர். இதை பார்க்க போறோம். கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி படி சிக்மா அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டல். இதோட எக்ஸ்பிரஷன் Ne² tau by m. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டலோட எக்ஸ்பிரஷன் ½ n v² kb tau. வியட்மேன்-பிரான்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா, the ratio of thermal conductivity and electrical conductivity of a metal is directly proportional to absolute temperature of the metal. The proportionality sign எடுத்துட்டு is equal to அப்படி ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இதுதான் லாரன்ஸ் நம்பர். இந்த லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ என்னன்னா 2.44 into 10 power minus 8 watt ohm Kelvin per minus 2. Temperature 293 Kelvinல இதுதான் வேல்யூ, எல்லோட வேல்யூ. இப்போ நம்ம இந்த வியட்மேன்-பிரான்ஸ்லால K and sigma எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி எல்லோட வேல்யூவை கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த 2.44 into 10 power minus 8 அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ இங்க வருதா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். K by sigma is equal to LT. K ஓட எக்ஸ்பிரஷன் ½ n v² kb tau. சிக்மா ஓடது n e² tau by m is equal to LT. So K க்கு பதிலாகவும் சிக்மாக்கு பதிலாகவும் அதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டவு கேன்சல் ஆகும், n கேன்சல் ஆகும். அடுத்து இந்த m நியூமரேட்டருக்கு கொண்டு போறோம். ஸோ எப்படி ஆகுது, ½ m v² kb by e² is equal to LT. இதுதான் இந்த எக்ஸ்பிரஷன். ½ mv², இந்த ஃபார்முலா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானோட. இங்க thermal conductivity of a metalல நம்ம அந்த கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கறத 3/2 kBT அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ½ mv² 3/2 kBT ஆல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எழுதிக்கணும். LT T கேன்சல் ஆகும். ஸோ லாரன்ஸ் நம்பர் 3/2 kb² by e². இந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூவும் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரானோட வேல்யூவும் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வருதா அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ L is equal to 3/2 kb, அதோட வேல்யூ 1.38 into 10 power minus 23 the whole square divided by E ஓடது 11.6021 into 10 power minus 19 the whole square. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட் பண்ணா இதோட வேல்யூ 1.18 into 10 power minus 8 watt ohm Kelvin per minus 2. இதுதான் எல்லோட calculated value. So theoretical expressions வச்சு இந்த லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ இதுதான் வருது. பட் எக்ஸ்பெரிமெண்டலா சொன்னது வந்து 2.44 into 10 power minus 8 watt ohm Kelvin per minus 2. So classical theoretical value, இது experimental value. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா classical value of Lorentz number
half value தான் இருக்கு. So the classical value of Lorentz number is only half of the experimental value. Approximate பாதி வேல்யூல தான் இருக்கு. So இதுதான் failure of the classical theory அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். discrepancy of classical theory. இதை ரெக்டிஃபை பண்ணது வந்து குவாண்டம் தியரி. குவாண்டம் தியரியோட வேல்யூஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சு போடும்போது எல்லோட வேல்யூ கிளாஸ், அதாவது குவாண்டம் வேல்யூவும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூவும் ஈக்குவலா இருக்கும். 2.44 into 10 power minus 8. ஆனா கிளாசிக்கல் வேல்யூ half of the experimental value தான் இருக்கும்.